சூப்பர் சிங்கர் சீசன் 11ஓட டைட்டில் வின்னரா வந்திருக்கக்கூடிய நிக்கில், இப்ப அவரோட டைட்டில் வின்னர் அனுபவத்த பத்தியும், சூப்பர் சிங்கர் பயணத்த பத்தியும் எமோஷனலா பல விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காரு. சூப்பர் சிங்கர் சீசன் 11க்கான கிராண்ட் ஃபினாலே நேத்து நடந்து முடிஞ்சிருக்குது. இதுல எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த நிக்கிலுக்கு தான் டைட்டில் வின்னர் கிடைச்சிருக்குது. சரண் ராஜா அப்புறம் திஷாதனா இவங்க 2 பேருக்கும் ரன்னர் அப்போ, மீனாட்சிக்கு செகண்ட் ரன்னர் அப்பும் கிடைச்சிருக்குது. இதுல நிக்கிலுக்கு மட்டும் 60 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய வீட்டை பரிசா கொடுத்திருக்காங்க. சரண்ராஜாவுக்கும் திஷானாவுக்கும் 10 லட்ச ரூபாய் பரிசு தொகையும், மீனாட்சிக்கு 5 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்குது. கடந்த சில வாரங்களா கடும் போட்டி நடந்து, அதுல இப்ப ஃபினாலே நடந்து நிக்கில் ஜெயிச்சதுக்கு பல பேரு நிக்கிலுக்கு பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி சரண்ராஜா, திஷாதனா, மீனாட்சி இவங்க எல்லாமே டிசர்விங்கான கண்டஸ்டன்ஸ் தான். இவங்க ஃபினாலே மேடை ஏறினதே அந்த ஃபினாலே மேடைக்கு ஒரு அழகை கூட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்ப டைட்டில் வின் பண்ணிக்கிற நிக்கில் அவரோட சூப்பர் சிங்கர் அனுபவத்தை பத்தியும் டைட்டில் வின் பண்ணிக்கிறத பத்தியும் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் அதை பத்தி பேசும்போது என்ன பண்ணிருக்காருன்னா, மக்கள் நீங்க இல்லைன்னா எனக்கு இந்த டைட்டில் கிடைச்சிருக்காது. நேத்து ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான கால்ஸ், மெசேஜஸ், அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே, சோசியல் மீடியா பக்கம் போனாலே உங்க அன்பு தாங்க முடியல. அந்த அளவுக்கு என் மேல அதிக அன்பு வச்சு எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறீங்க. ஒருத்தவங்களுக்கும் தனித்தனியா வாழ்த்துக்களை தெரிவிக்க முடியல, நன்றி தெரிவிக்க முடியல. எனக்கு வாழ்த்து தெரிவிச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரியும், உங்களால தான் எனக்கு இந்த டைட்டில் கிடைச்சிருக்கு. அதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். இந்த சூப்பர் சிங்கர் மாதிரியே இன்னும் ஏதாவது பெரிய மேடைக்கு போயிட்டு அங்க என்னோட திறமையை காமிச்சு நான் பெரிய ஆளா வருவேன். ஒரு பெரிய பிளேபேக் சிங்கரா வரணும் அப்படிங்கிறது என்னோட நீண்ட ஆசை. அதையும் நான் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜஸ் இல்லைன்னா இந்த சூப்பர் சிங்கர் அப்படிங்கிறதே கிடையாது. அதுலயும் மிஷ்கின் சார், உன்னிகிருஷ்ணன் சார் இவங்க எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சித்ரா மேடம்லாம் ஒரு அம்மா மாதிரி பழகினாங்க. ஒரு வாரமும் அவங்க என்கரேஜ் பண்ணக்கூடிய விதம், நாங்க தப்பா பாடினா கூட அதை முகம் சொல்லிக்காம தப்பை சுட்டி காட்டுற விதம், இதெல்லாம் தான் எங்க தப்பை திருத்திக்கிட்டு நாங்க அடுத்த தடவை மூவ் ஆகி போறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. இந்த ஒரு டைட்டில் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டு அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அவ்வளோ சீக்கிரம் அந்த டைட்டில் கிடைக்கல. எக்கச்சக்கமான எலிமினேஷன்ஸ், பல வைல்ட் கார்டு, இது எல்லாத்தையும் தாண்டி பல டேஞ்சர் ஜோன்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்னதான் எல்லா வாரமும் நீங்க சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும், ஃபினாலே மேடையில எப்படி பாடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு டைட்டில் கொடுக்கப்படும். அவ்வளோ கோடி மக்கள் பார்க்கக்கூடிய அவ்வளோ பெரிய ஷோல ஜட்ஜஸ் முன்னாடி நார்மலா ஸ்டூடியோவில் நான் எப்படி பாடுவனோ, அதாவது ஒரு வாரமும் சூப்பர் சிங்கர் செட்ல நான் எப்படி பாடுவனோ, அதே மாதிரி தான் கிராண்ட் ஃபினாலே மேடையிலையும் நான் பாடினேன். நான் செலக்ட் பண்ண அந்த சாங்கா இருக்கட்டும், நான் பாடின விதமா இருக்கட்டும், இதுதான் எனக்கு டைட்டில் வாங்கி கொடுத்துருக்குது. 10,000க்கு எனக்கு எனர்ஜி கொடுக்குற விதமா உங்களோட ஆதரவும் கிடைச்சிருக்குது. இது 2 சேரும்போது எனக்கு இந்த டைட்டில் விட கிடைச்சதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன் கூட போட்டி போட்ட ஃபினாலே மோதின சரண்ராஜா, மீனாட்சி, திஷாதனா இவங்க எல்லாருமே இந்த டைட்டிலுக்கு டிசர்விங்கான கண்டஸ்டன்ஸ் தான். அவங்களுக்கு டைட்டில் கிடைக்கல, அவங்க செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்தினாலும், நான் டைட்டில் வின் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற சந்தோஷமும் எனக்கு இருக்கு. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை இப்ப டைட்டிலோட நிக்கில் ஷேர் பண்ணியிருக்காரு. மறக்காம உங்க வாழ்த்துக்களை நிக்கிலுக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.